இந்த மீன் உங்களை அட்டாக் பண்ணாது, ஆனால் அதை மிதிச்சா உயிரே போகும். ஏன்னா அதுதான் ஸ்டோன் ஃபிஷ். இது பார்க்க கடலில் இருக்கிற கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது உலகத்திலேயே அதிக விஷமுள்ள மீன் தான் இந்த கல் மீன். இது அதிகமாக இந்தியன் ஓஷியன், பசிபிக் பெருங்கடல், ஆஸ்திரேலியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தான் அதிகமாக இருக்குமா. டூரிஸ்ட் பீச்சில் தான் இது இறந்த மீன் எல்லாமே வருமா. இதனோட கலரு கிரே, ப்ரவுன், க்ரீன் இந்த நிறத்தில் இருக்குமா. இதனோட தோல் ரஃப் அண்ட் பம்பியாக இருக்குமா. இதற்கு கண் இருக்கும், ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு கண் இல்லாத மாதிரி தெரியும். இதனோட பின் சைடில் 13 ஷார்ப்பு வேனோம் ஸ்பைன்ஸு இருக்குதாம். இது வேனோம் கிளாண்டில் தான் ஜாயிண்ட் ஆகி இருக்குமா. அதனால் யாராச்சும் தெரியாமல் கால் வச்சா கூட அதனோட விஷம் பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகிடுமா. இது கடிக்கிற மீன் இல்லையா, ஊசி வச்சு குத்துற மீனா. இந்த விஷம் சாதாரண விஷம் போல் இல்லையா, நரம்புகளை அட்டாக் பண்ணி ஹார்ட்டை டேமேஜ் பண்ணுமா. எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும், டிஷ்யூவை ஈஸியாக டேமேஜ் பண்ணுமா. ஹார்ட் ஃபெயிலியர் கூட நடக்குமா. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஹாட் வாட்டர் டெஸ்ட்ராய் பண்ணுமா அந்த விஷத்தை. அதனால் அந்த அஃபெக்டட் ஏரியாவை 45 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டரில் ஊற வைக்கணுமா. அது ஹீட்லேயே அந்த விஷம் எல்லாம் பிரேக் ஆகி பெயினை ரெடியூஸ் ஆக்குமா. நெக்ஸ்ட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆன்டிவேனோம் இன்ஜெக்ஷன் போடணுமா. இது தினமும் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ், கிராப்ஸ் இதை தான் அதிகமாக சாப்பிடுமா. இந்த மீனை சாப்பிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா ஜப்பானில் உள்ளவங்க இதை லக்ஸரியஸ் ஃபுட்டில் வச்சுருக்காங்க. இதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மீனை வாஷ் பண்ணுறதுக்காகவே எக்ஸ்பர்ட் செஃப் தான் அலோட் பண்ணுவாங்களாம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் தான் அவங்களோட லாஸ்ட் மீல் ஆகிடும். இதை கண்டா நாம் பயப்பட வேண்டாம், ஆனால் கவனமாக இருக்கணும். இந்த மீனை பற்றி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.